Hello children, இன்னைக்கு example 4.6 தான் பார்க்க போறோம். In the figure, QA and PB are perpendiculars to AB. So இப்போ இந்த ஃபிகர்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த QAவும் PBயும் வந்து ABயோட perpendicular அப்படினா அது ரெண்டுமே வந்து இந்த ABக்கு 90 டிகிரில போய் மீட் ஆகுது அப்படினா அர்த்தம். இந்த QAவும் ABயோட 90 டிகிரில போய் கரெக்ட்டா மீட் ஆகுது. சோ அதுதான் வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து 90 டிகிரி perpendicular அப்படின அர்த்தம். அதே மாதிரி PBயும் ABங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா போய் மீட் ஆகுது 90 டிகிரில மீட் ஆயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா if AO equal to 10 cm, BO equal to 6 cm and PB equal to 9 cm, find AQ. ஸோ கொஞ்சம் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. AO வந்து 10 cm, BO வந்து 6 cm, PB வந்து 9 cm. find AQ. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம தேவையானது கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது ரெண்டுமே வந்து சிமிலர் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா AOQ, இந்த சின்ன ட்ரையாங்கிள் AOQ அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஸோ BOP, ட்ரையாங்கிள் BOP, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணி இது ரெண்டும் வந்து சிமிலருங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிளில் இது பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க, இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இந்த இடம் பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஆங்கிள் QAO is equal to angle PBO and that is equal to 90 டிகிரிங்கிறது வந்து given. ஓகே, இப்போ இதில் வேறு என்ன டீட்டெயில் வச்சு நம்ம இதை சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ இந்த இடமும் வந்து கரெக்டாக கட் ஆகுது இல்லையா இந்த ஓங்கிற பாயிண்டில். அப்போ இது ரெண்டுமே வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், இந்த பக்கமும் இந்த பக்கமும். இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள், இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஆங்கிள். ஸோ அது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படின்னா ஆங்கிள் AOQ is equal to angle POB. இது வந்து vertically opposite angle. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் வந்து ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம பை AA க்ரைட்டீரியா, ஆங்கிள் க்ரைட்டீரியா படி ட்ரையாங்கிள் AOQ is similar to triangle BOP. ஸோ ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ப்ரப்போர்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னா AO. ஸோ AO பை இதோட ஃபஸ்ட்டு ரெண்டு BO இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு OQ பை OP இஸ் ஈக்குவல் டு AQ பை BP. ஓகே, இப்போ வேல்யூஸ் எழுதிக்கலாம். AO அப்படின்னு சொல்லும்போது AO வந்து 10 சென்டிமீட்டர், கீழே BO வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ 10/6 இஸ் ஈக்குவல் டு OQ வந்து நமக்கு தெரியாது, அதே போல் OPயும் நமக்கு தெரியாது, கொடுக்கல இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். OQ பை OP இஸ் ஈக்குவல் டு AQ பை BP. AQ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பை BP வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ X பை 9. இப்போ தெரியாத வேல்யூ விட்டுறலாம். நம்ம இங்கே வந்து ரெண்டுமே தெரிஞ்ச வேல்யூ இருக்குது, இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்க போகிறோம். ஸோ 10/6 இஸ் ஈக்குவல் டு X பை 9. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 10 × 9 இஸ் ஈக்குவல் டு X × 6. இப்போ தெரியாத வேல்யூ ரெண்டு, அதை அப்படியே நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ X × 6 இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் அப்படி எதையுமே செப்பரேட் பண்ணலை, ஸோ அப்படியே நான் எடுத்திருக்கேன். X × 6 இஸ் ஈக்குவல் டு 10 × 9. இப்போ நான் 6 இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு செப்பரேட் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ X இஸ் ஈக்குவல் டு 10 × 9 ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 6 வந்து ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது ரெண்டும் 3 டேபிளில் 3 2s are 6, 3 3s are 9. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 1s are 2, 2 5s are 10. கீழே டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் எனக்கு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15. ஸோ ஆன்சர் வந்து
எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏக்யூ ஏக்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா ஏக்யூ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஸோ ஆன்சரோட யூனிட் கண்டிப்பாக எழுதணும் 15 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.